everything owes its existence solely and completely to sound. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த மாலை வேளையில் உங்களை வரவேற்பதில் பெயர் மகிழ்ச்சி அடைகிறேன். This is டாக்டர் கணேஷ் ராஜ், your host for the evening. இன்று நம்ம ஃப்ரீக்வன்சி தெரப்பி அப்படின்னு ஒரு புது முறையான தெரப்பி முறையை பத்தி பேசப்போம். இது புதுசுன்னு கிடையாது. நம்ம இந்திய கலாச்சாரம் படி பார்த்தீங்கன்னா பல யுகங்களா இது தொன்று வர்றதுதான். அது ஒரு சயின்டிபிக் ஃபார்ம்ல இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க. இது முழுக்க சயின்ஸ் பேஸ்ட். இது இந்த குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில வராது. நம்ம எல்லாருமே எப்படியும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிசிக்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம படிச்ச பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு இது. அதுல அறிவியல்ல அது நியூட்டன்ஸ் லா, பாஸ்கல்ஸ் லா, இதை பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன் தான், ஓகேங்களா? ஆனா இது பாத்தீங்கன்னா we are going to be talking about multiple dimensions. பல பரிமாணங்களை பத்தி நம்ம பேச போறோம். இந்த எக்யூப்மெண்ட் நம்ம பேச போற எக்யூப்மெண்ட்டே பாத்தீங்கன்னா 8 பரிமாணம் 8 டைமென்ஷன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இப்போ முதல்ல இது ரொம்ப டீப்பரா போறதுக்கு முன்னால இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா The film you're about to see, if you spare a little of your imagination, it is a film to describe to you the effect of cymatic frequencies on matter. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நீர் கரெக்டா வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெருப்பு பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மியூசிக் ஏற்ற மாதிரி வைப்ரேட். இதெல்லாம் என்ன? நீர், நிலம், மண்ணு, அப்புறம் இந்த நெருப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துல அடக்கம் இல்லையா? சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சி கொடுத்தோம்னா நம்ம பஞ்சபூதத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதைதான் அதை பாக்குறாங்க by giving the right kind of frequency. இதையே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த உடல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உடல் அதுவும் பஞ்சபூதத்தால் ஆனது இல்லைங்களா? இப்போ மூலாதாரம்னு இருக்கு இல்லையா, அந்த சக்கரம் அது மண்ணை குறிக்கும். சுவாதிஷ்டானம் அது நீரை குறிக்கும். மணிப்பூரகம் அது நெருப்பு. விசுத்தி அதாவது அநாகதம் இருக்கு இல்லையா, அது ஹாட் சக்கரா, அது காற்று. விசுத்தி அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஆகாயம். சோ இந்த உடம்புக்குள்ளேயே நம்மளுக்கு பஞ்சபூதமும் இருக்கும். கரெக்டான ஃப்ரீக்வன்சி இந்த உடலுக்கு கொடுத்தோம்னா நம்ம ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். அதுதான் இந்த முறையில நம்ம கிளியரா பார்த்திருக்கோம். இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா பல விதமான இன்னல்கள், பல விதமான சேலஞ்சஸ். இப்போ ஆங்ஸைட்டி வயசுக்கு தேவையில்லைங்க. சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. இந்த காலத்து குழந்தைங்க லேர்னிங் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இவ்வளோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மலாம் படிக்கிற காலத்துல இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது இல்லைங்களா? இத்தனை டிவி சேனல்ஸ், இந்த பக்கம் யூடியூப், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா
இந்த ரீல்ஸ், அதுவும் இல்லாம வீடியோ கேம்ஸ் இதெல்லாம். அதுக்கும் மேல அவங்களோட காம்படிஷன் ரொம்ப 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 ஹை. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், அதுல பல விதமான பிரச்சனைகள். ஏன்னா நம்ம முதல்ல எல்லாம் வந்து கூட்டு குடும்பமா இருந்தோம். அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா பெரியவங்க கூட இருப்பாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பம் நம்ம வேணும்ட்டே நம்ம வெளியில பிரிக்கல. பட் வேலை நிமித்தமாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு 3 பசங்க இருந்தாங்கன்னா, ஒருத்தர் பாம்பேல, ஒருத்தர் டெல்லியில, ஒருத்தர் அப்ராட்ல கூட வேலை செய்யறாங்க. சோ அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கூட்டு குடும்ப முறை பிரிந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுது. ஓகேங்களா? அங்க வந்து அந்த கட்டுப்படுத்துறதுக்கோ இல்ல ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கோ பெரியவங்க அங்க யாரும் இருக்கிறது. இதனால பல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பெயின், இன்ஜுரி, வயசு வாய்க்கால் இல்லாம எல்லாருக்கும் தூக்கம் பிரச்சனை. ஓகேங்களா? முதல்ல வயசானவங்களுக்கு தான் வரும். இப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுல கூட இன்சோம்னியா இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸ்ட்ரெஸ் அட் ஒர்க் அண்ட் ஹோம், ஃபினான்ஷியல் லாஸ், ஜாப் லாஸ். இது எல்லாத்துக்கும் ஏதாவது மருந்து இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் பெருசா இல்ல. ஆனா இந்த ஃப்ரீக்வன்சி முறைப்படி பாத்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி தெரப்பி படி பாத்தீங்கன்னா, இதுல நமக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. எப்படி இந்த தீர்வை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எப்படி நம்ம அதுக்கு எடுத்துன்னு வருவோம், நடைமுறைப்படுத்துவோம், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு 3 பேசிக் கோட்பாடுகள். நான் வந்து இது ஒன்னும் சொல்லி கொடுக்க போறது, உங்களுக்கு தெரிஞ்சதை நான் நினைவுபடுத்துறேன், அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இன் திஸ் லைஃப் வைப்ரேஷன். அது இன்னைக்கு இல்லை, 70-80 வருஷத்துக்கு முன்னால ஐன்ஸ்டீன் சொன்னது. அது என்னன்னா, இப்ப நீங்க எல்லாருமே ஒரு சேர்லயோ இல்ல சோஃபாலயோ இல்ல பெட்லயோ உட்கார்ந்துருப்பீங்க. அது ஒரு கான்ஸ்டன்டா ஒரு அதிர்வுல தான் இருக்கு. நீங்க ஃபீல் பண்ண முடியாது. ஆனா அது அந்த மெட்டீரியல், அது அது மர சேரா இருக்கட்டும், இல்ல ஸ்டீல் சேரா இருக்கட்டும், இல்ல பிளாஸ்டிக் சேரா இருக்கட்டும், அது ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் அதிர்வுல தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த அதிர்வுல இல்லைன்னா, வேற அதிர்வுக்கு போச்சுன்னா அதோடைய நிலை மாறிவிடும். அதே மாதிரி இந்த 7 பிளஸ் 8ஆம் கிளாஸ்ல ஒரு இது படிச்சிருப்போம், ரெசனன்ஸ் அப்படின்னு. ஒற்றவை ஒற்றவை ஈர்க்கும். அதாவது ஒரு இந்த டியூனிங் ஃபோக் எக்ஸ்பெரிமெண்ட் கட்டாயமா பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 512 டியூனிங் ஃபோக்க பண்ணாரு. அந்த 440 டியூனிங் ஃபோக் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. அதுவே ஒரு 440 வைப்ரேட் பண்ணும்போது எந்த விதமான பிசிக்கல் கனெக்ஷனும் கிடையாது. அது எப்படி வைப்ரேட் பண்ணுறது? ஓகே. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரே நிலைப்பாடு, ஒரே மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியில இருக்கவங்க வைப்ரேட் பண்ணுவாங்க. இது நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசும்போது கூட சொல்லுவேன்ல, நான் அவரை சந்திச்சேன், அவருடைய ஃப்ரீக்வன்சி எனக்கு மேட்ச் ஆச்சு, அவர் கூட நல்லா வைப் பண்ணேன், இதெல்லாம் சொல்லுவோம். அது கரெக்டா நம்ம பாத்தீங்கன்னா அது ஒரு பிசிக்ஸ் தான். 2 பேர் ஒரே கோட்பாட்டுல இருக்கும்போது அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது, ஒருத்தர் சொல்றதுக்கு ஒட்டி அவர் பேசுவாரு, அவர் பேசுறது ஒட்டி இவர் பேசுவார். சோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்து அவங்களுடைய எனர்ஜி ஏறி இருக்கும். ஏன்னா இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ். ஒருத்தருடைய எனர்ஜி அவரை இன்டர்ஃபியர் பண்ணி அதிகப்படுத்திருக்கு. அதுவே ஆர்கியூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 1/2 மணி நேரம் என்ன ஆகும்? எனர்ஜி 2 பேருக்கும் குறைஞ்சிரும். தட் இஸ் நெகட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். இதுதான் ஒற்றவை ஒற்றவை ஈர்க்கும். 2வது கோட்பாடு பின்னால் ஞாபகம் வச்சு. முக்கியம். 3வது ரொம்ப முக்கியமானது, நம் பசி தாகத்துக்காக சாப்பிடுறோம், குடிக்கிறோம். அந்த பசி தாகத்துக்காக சாப்பிடுறது குடிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம சாப்பிடுறது குடிக்கிறது எதுக்குன்னா சக்திக்காக, இல்லையா? அன்றாட வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுக்கு சக்தி தேவை இல்லையா? இந்த சக்தி ஆனப்பட்டது உள்ள இருக்கு இல்லையா? நம்ம சாப்பிடுறது குடிக்கிறது, அது எந்த வடிவில் உள்ள போய் சேருது? எந்த வடிவத்துல இருக்கு அந்த அந்த சக்தி? சக்தி பலவிதமா இருக்கும். ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், இல்ல லைட் எனர்ஜியா இருக்கலாம், விண்ட் எனர்ஜியா இருக்கலாம். ஆனா இந்த நிக்கோலா டெஸ்லான்னு ஒரு பெரிய அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் உள்ளிருக்கும் அத்தனை சக்தியும், நாம் சாப்பிடக்கூடிய அத்தனை பொருட்களும் எந்த விதமான சக்தியாக மாறுகிறது? ஒரு மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சியா மாறுதுன்ற ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்காங்க, கேரட் சாப்பிடு, நல்லா கண்ணு தெரியும், ஏன்னா அதுல விட்டமின் ஏ இருக்கு. அது எப்படி அது விட்டமின் ஏ வருது? அதுல பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ட உடனே அந்த இது இருக்கு இல்லையா, அந்த விட்டமின் ஏ ஆனது உணவு குழாய்க்குள்ள போய் அது வயிற்றுல போய் டைஜஸ்ட் ஆகி, ஓகேங்களா, ரத்தத்துல சேர்ந்துடும். அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு ஒரு உறுப்பு இருக்கு ஒரு செல். அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் நம்முடைய சக்தியா கன்வெர்ட் பண்ற ஜெனரேட்டர்.
அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுதுன்னா விட்டமின் ஏ ஒரு தனியா மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதுவா கடைசியில நாம் உட்கொள்ளும் அத்தனை உணவுப் பொருட்களும் தன்னுடைய யுனிக் ஃப்ரீக்வன்சியாக ஒரு தனிப்பட்ட ஃப்ரீக்வன்சியாக மாறுகிறது. அதை தான் நிக்கோலாஸ் டெஸ்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மனிதனோட உடல்ல இருந்து எடுத்து ஒரு 7 மாடி கட்டிடத்துக்கே லைட்டிங் கொடுத்திருக்காரு. அவ்வளவு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இது 3 கோட்பாடுகள் மட்டும் இல்லாமல் சில சிறு சிறு கோட்பாடுகள் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த செஷனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில சின்ன சின்ன இது இருக்கு. அதை வந்து இந்த வீடியோல சொல்ல போறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வீடியோல சொன்னதை பத்தி நம்ம திருப்பி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். Go to the video. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. So, the lower the frequency, closer we are to death. அதுதான் சொன்னாங்க. அப்பனா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதருக்கு என்ன ஃப்ரீக்வன்சி? உடலோட ஃப்ரீக்வன்சி 62 மெகாஹெர்ட்ஸ் டு 72 மெகாஹெர்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 62 டு 72 மெகாஹெர்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி 58க்கு வரும்போது சின்ன உபாதைகள், கோல்டு, ஃபீவர் போல உபாதைகள் வரும். அதுவே 42 ரொம்ப லோவா போச்சுன்னா கேன்சர் போன்ற உபாதைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல முக்கியமா ஒண்ணு சொன்னாங்க. ஒரு நம்ம லிவிங் பீயிங் இருக்கு இல்லையா, ஒரு உயிருள்ள இதுக்கும் ஒரு யூனிக் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, நம்ம அமீபா, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அது மாதிரி ஒரு உயிரினத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி கடவுள் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு உறுப்பு, நம்மளுடைய உடல் உறுப்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி. நம்ம லட்சக்கணக்கான ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு உள்ள உடம்பு. ஒரு டிஸ்கஷனுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து, கிட்னி அதோடைய ஃப்ரீக்வன்சி 320 ஹெர்ட்ஸ், லிவர் 318, வயிறு இருக்கு இல்லையா, ஸ்டமக், இது வந்து 110 110 ஹெர்ட்ஸ், பேங்க்ரியாஸ் 117, ஃபேட் செல்ஸ் நம்மளுக்கு அது தேவையில்லாத கொலஸ்ட்ரால் வரும்னு சொல்லுவோம், அது ஒரு அளவுக்கு இருந்தே ஆகணும், அதான் லூப்ரிகேட் பண்ணும் பாடி. ஃபேட் செல்ஸ் 296, அது கூட ஒரு தனி ஃப்ரீக்வன்சி இருக்கு. இதே போல ஒரு இமோஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம உடலை பத்தி பேசும்போது நம்ம ஏன் எமோஷனை பத்தி பேசுறோம்? அடுத்த ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா லோவர் இமோஷன்ஸ்லாம் லோவர் ஃப்ரீக்வன்சில இருக்கு. ஆங்கர் 150, ஃபியர் 100 ஹெர்ட்ஸ், கிரீஃப் 75, அதுவே லவ் 500, ஜாய் 540, ஓகேங்களா, பீஸ் 600. an attitude of gratitude, அதாவது இப்போ உங்க வீட்டுல ஏதோ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ நல்லது நடந்தது, அதுக்காக உங்களுடைய நண்பருக்கோ இல்ல உங்க மனைவிக்கோ இல்ல கணவருக்கோ இல்ல உங்க தாய் தந்தைக்கோ இல்ல உங்க பசங்களுக்கோ இல்ல உங்க தம்பி தங்கச்சி யாருக்கோ நீங்க நன்றியோடு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப எனக்கு நடந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு. தென் யுவர் ஆட்டிடியூட், யுவர் an attitude of gratitude 477 இருக்கீங்க. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி, இதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அது எப்படி உடலை அஃபெக்ட் பண்ணுதுன்றது பார்ப்போம். நம்மளுடைய சக்கராஸ் 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சக்கராலையும் பாத்தீங்கன்னா நல்ல குணங்களும் இருக்கும், நல்ல இல்லாத குணங்களும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல பயம்,
ஃபியர், ஃப்ரைட் எல்லாம் அதுல தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபியருடைய ஃப்ரீக்வன்சினா நம்ம பார்த்தோம் 100, கிட்னியோட ஃப்ரீக்வன்சினா 320. ஸோ 320ல வேலை செய்யற ஒரு உறுப்புக்கு 100 ஹெர்ட்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நேச்சுரலி இட் வில் கம் டவுன் இன் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி, இல்லைங்களா? சரிப்பா, இத பத்தி நம்ம ஏன் பேசுறோம்? என்ன இது சக்கரன்னா என்னது? அது ஒரு ஃபனல், அது ஒரு எனர்ஜி சென்டர். அது நம்ம உணவு உட்கொள்றோம், நம்ம குடிக்கிறோம், இதனால மட்டும் எனர்ஜி வந்துடுறது இல்லை. வெளி உலகத்துல இருந்தோம், பிளஸ் நம்மளுடைய ஓரா பாடி இருக்கு இல்லையா, வெளியில இந்த ஜீவகாந்த உடல், அந்த உடல்ல இருந்து கூட நம்மளுக்கு சில சக்திகள் வரும். இந்த இமோஷன்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இமோஷன்ஸ். வெளிப்புற பஞ்சபூதத்துல இருந்து உங்களுக்கு எனர்ஜி எடுத்து அது எங்க கொடுக்கும்? அது பக்கத்தில் இருக்கும் அத்தனை ஆர்கன்ஸ்க்கும் அது கொடுக்கும், உறுப்புகளுக்கும் கொடுக்கும். ஸோ இந்த மூலாதாரம் எங்க இருக்கு? கிட்னி, பிளாடர் அதெல்லாம் பக்கத்துல இருக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்கும். ஸோ கிட்னி 320 இருக்கிறத பயம் இருந்ததுனாவும் அது 100 ஹெர்ட்ஸ் குறைக்கும். கொஞ்சம் மேல போகும், மணிப்புரம், நேவல் சக்கரம், அங்க பாத்தீங்கன்னா ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், வரியெல்லாம் இருக்கு. அங்க என்னென்ன உறுப்பு இருக்கு? லிவர், ஸ்பிளீன், வயிறு, தெலங்கு தான் இருக்கு இல்லையா? ஸோ ஆங்கர் என்னன்னு 150, லிவர் 318, ஸ்பிளீன் 117, வயிறு 110. ஸோ இந்த 3 உறுப்புக்கும் 150 கொடுத்தா என்ன ஆகும்? லிவர் என்ற ஒரு உறுப்பு அது 318 வேலை செய்யும் போது தன்னுடைய வேலைப்பாடு குறையும். அதுவே வயிறு 110, ஸ்பிளீன் 117, அது ஹைப்பர் ஆக்டிவ், அசிடிட்டி, ஹைப்பர் அசிடிட்டி, அப்புறமா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், இப்படி உபாதைகள் வரும். இதெல்லாம் என்னது? இது சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ். அதாவது சைக்கோன்னா நம்ம இமோஷன்ஸ், சோமேட்டிக்னா உடல். அது என்ன ஆகுது? நாம் உடலால் வரும், மனதால் வரும் உடல் உபாதைகள், நம்மளுடைய இமோஷன்ஸ்னால வர உபாதைகள், and they are called psychosomatic diseases. இப்ப இமோஷன்ஸ்க்கும் உடலுக்கும் ஏன் என்ன கனெக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த இமோஷன்ஸ் எங்க இருந்து வருது? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ எல்லாம் போயின்னு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பல பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூலுக்கு போறாங்க. சில குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போறாங்க. சில குழந்தைங்க காலேஜ் எக்ஸாம் எதுக்கு போறாங்க? வேலைக்கு போறாங்க. இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ நிறைய இருக்கும். ஸோ இவங்களுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கும்? தாட்ஸ், நான் நல்லபடியா இதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், அதுதான் ஒரே ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் என்ன பண்ணும்? ஒரு மைல்டா ஒரு 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 பட்டர்ஃபிளை இந்த டம்மி, ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் படிச்சதுல இருந்து கேள்விக்கு வரணும், அதெல்லாம். அது என்ன ஆகுது? ஃபியர். அந்த ஃபியர் என்ன ஆகும்? அவங்க 100 ஹெர்ட்ஸ்ல வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. அந்த 100 ஹெர்ட்ஸ்ல வைப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தியில இருந்து மேலும் 100 ஹெர்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்போ ஒரு சின்ன வேற ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்கும். இந்த பசங்க காலையில எக்ஸாமுக்கு போறாங்க, இல்ல இன்டர்வியூக்கு போறாங்க. அப்போ ஏதோ அவங்களுக்கு பிடிக்காத யாரும் நடந்துருது. அப்போ கோவப்படுறாங்க வீட்டுல, அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ. அப்பதான் கீழே போகும்போது பார்த்தா அவங்க வண்டிக்கு முன்னால வேற ஏதோ வண்டி நிற்கும், அந்த அவர் கூட சண்டை போடணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போனா அங்க ஏதாவது நடக்கும். அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல அந்த ஆங்கர் 150ல வைப்ரேட் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி இது மேலும் அதிகமான 150 எழுத்து நாள் பூரா திருப்பி கோவப்படுற மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இது நம்ம வாழ்க்கையில நிறைய பார்த்திருப்போம். காலையில என்ன தெரியல, திருப்பி 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 இந்த மாதிரி தப்பான விஷயமே நடக்குது, யார் மூஞ்சில மூச்சேன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு அருமையான வாக்கியம், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த எண்ணம், நம்முடைய எண்ணம் ஒரு பர்டிகுலர் இமோஷனை கால் பண்ணுது. அந்த இமோஷனுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த இமோஷன் நாம் வைப்ரேட் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தியிலிருந்து அதே ஃப்ரீக்வன்சியை நம்ம இருக்கிறோம். ஸோ ஒரு தாட்டுக்கும் ஒரு எண்ணங்களுக்கும் ஒரு இமோஷன் இருக்கு. இமோஷன் வேற ஒன்றும் இல்லை, எனர்ஜி இன் மோஷன். நாம் உயர்வான ஃப்ரீக்வன்சியில இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதுவே கொஞ்சம் கீழே லோவர் ஃப்ரீக்வன்சியில இருக்கும்போது நல்லா இல்லாத சில இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும். இது வெறும் இமோஷன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் இதுதான் பேசிஸ். இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த மதம், எந்த நம்ம பிலீஃப் சிஸ்டம்ன்றது விட்டுரும். நம்ம எல்லாருமே ஒரு 3 விஷயத்துக்கு எல்லாரும் ப்ரே பண்ணும். எந்த மதத்தை பார்த்தோம், என்னது? ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். ஹெல்த்துக்கு ப்ரே பண்ணும்போது அந்த அந்த இது இருக்கு இல்லையா, பிரேயர்களுடைய வடிவமைப்பு,
நாம் அதை அமைத்திருக்கும் விதம், எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த நம்ம ஹெல்த் பத்தி நம்ம ப்ரே பண்ணும்போது 432 454 நம்ம வைப்ரேட் பண்றோம். வெல்த், ஓகே, ப்ராஸ்பரிட்டி 777ல வைப்ரேட் பண்றோம். ஹாப்பினஸ் பத்தி ப்ரே பண்ணும்போது 540. ஸோ இதேதான் நம்ம என்ன ப்ரே பண்றோமோ அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம உள்ள வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தியில இருந்து அதை எடுக்கிறோம். ஸோ வாழ்க்கையோட தத்துவத்தை ஒரே ஸ்லைட்ல புரிஞ்சுக்கணும்னா, மேல அந்த யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வேற வேற பேர்ல சொல்றோம். அதுக்கு வந்து விருப்பு வெறுப்பு, நமக்கு தேவை, இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ என்ன ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் பண்ற, அந்த வைப்ரேட் பண்ற ஃப்ரீக்வன்சி அது திருப்பி பிரதிபலிக்கும், ரெசோனேட் பண்ணும். நீங்க வந்து சின்ன ஃப்ரீக்வன்சி ஃபியர், கில்ட், ஷேம்ல இருந்தீங்கன்னா அதை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுவே ஹையர் ஃப்ரீக்வன்சி லவ், ஜாய், ஆட்டிடியூட், கிராட்டிடியூட், அபண்டன்ஸ்ல இருந்தீங்க அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சியை வைப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வந்து வாழ்க்கையில நல்லவை நடக்க வேண்டும் என்றால் ரைட் ஃப்ரீக்வன்சிஸ் நீங்க டியூன் பண்ணாலே போதும். நீங்க 200 கிலோமீட்டர் தள்ளி போய் 2 மாசத்துக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சாதான் நடக்கும்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பொழுது இதே நேரத்தில் இதே இடத்தில் you can achieve what you want by tuning yourself to the right frequency. இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாங்க. நீங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில டியூன் பண்ணிக்கோங்க, இப்பவே உங்களுக்கு வந்துரும். ஆனா அது சாதாரண விஷயம். அதை மிகவும் எளிய முறையில் நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பியோட வேலை. ஓகேங்களா, ஷார்ட்டா சொல்லுவோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி தெரப்பி பத்தி, ஃப்ரீக்வன்சி முறை பத்தி எல்லாம் நம்ம இதுல இந்தியன் கலாச்சாரத்துல பல விதமான இது பத்தி நம்ம முதலே இது பண்ணிருக்கோம். நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா 1900 இதுல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூஎஸ்ல எல்லாம் வந்து பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார்கள். அதுல மெயினா பாத்தீங்கன்னா ரைமண்ட் ரைஃப் அப்படின்னு, டாக்டர் ரைமண்ட் ரைஃப்னு ஒருத்தர் இந்த மிஷின், இது பேரு ரைஃப் மிஷின் அப்படின்னு, ஃப்ரீக்வன்சி தெரப்பி மிஷின். இது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் சைஸ்க்கு இருக்கும்னு வச்சு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அவரு இதை கண்டுபிடிச்சி 1934 16 டெர்மினலி இல் கேன்சர் பேஷண்ட்ஸை கியூர் பண்ணியிருக்காரு இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பி மிஷின் வச்சு. எப்போ? ஆல்மோஸ்ட் 90 வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். 90 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ஸ்டேபிள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன பண்ணிருக்கணும் அவங்க? அவரை உடனே பாராட்டி நோபல் பிரைஸ் கொடுத்து அவரை பிரபலப்படுத்திருக்கணும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. அதுக்கு மாறாக அவரை வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை டிஸ்மேண்டில் பண்ண சொல்லி அவர் வேலை செஞ்சிருந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ஒரு வெளியில அனுப்பி, அது மட்டும் இல்லாம இந்த 2 வருஷத்துல ஒரு ஆர்டினன்ஸ் வர போட்டாங்க. நீங்க அலோபதியை தவிர வேற எந்த விதமான முறையும் நீங்க இது பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, அது இல்லீகல் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப நாள் நீங்க வந்து மறைச்சு வைக்க முடியாது. பின்னாலே சில டெக்கேட்ஸ்ல இன்னொருத்தர் வந்து டைம் வேவர்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த எக்யூப்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை பத்தி பல பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அது அருமையா ஒரு புக்குன்னா இந்த பாடி எலக்ட்ரிக், ராபர்ட் பெக்கர் அண்ட் ஜான் நாடட்சம், கேரி செட்லர் 3 பேர் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு அருமையான ஒரு மாடல் ஒன்று கொடுத்திருக்காங்க, செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல் மாடல். அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் பின்னால. இன்னொரு ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு ஒரு புக் கேரலன் மெக்மெக்கன்ஸ் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கைரோபிராக்டர், ஓகேங்களா, ஃப்ரீக்வன்சி தெரப்பியில கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள்ல 30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி 62,000 ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது தி செகண்ட் பார்ட் புக் இருக்கு, அதோடைய ஆத்தர் மிஸ்டர் மார்க்கஸ் ஸ்மிகே அவர்களை பத்தி தான். அவர் ஒரு ஜெர்மனி. தன்னோட 21வது வயசுல அவரு குவாண்டம் பிசிக்ஸ் முடிச்சுட்டு, இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ன்றது ஒண்ணுன்னா, நான் எம்எஸ்சி குவாண்டம் பிசிக்ஸ் பண்ண, பிஹெச்டி எத்தனை பேர் என்னோட ப்ரொஃபைல படிச்சீங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு பிஹெச்டி 2 பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அதுல ஒரு பிஹெச்டி வந்து சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்னொன்னு டெலிகாம். அந்த சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் பண்ணது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில. ஆனா இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து ஏன் குவாண்டம் பிசிக்ஸ்ல பண்ணலன்னு கொஞ்சம் வருத்தப்படுறேன். ஏன்னா அந்த குவாண்டம் பிசிக்ஸ் இருக்குங்க, பல விதமான பிலோசாபிக்கல் சயின்டிபிக் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், பிலோசாபிக்கல் நிறைய ஸ்பிரிச்சுவல் அர்த்தங்கள் அதுவே கொடுத்துரும். ஸோ நிறைய பிலோசாபிக்கல் தாட்ஸ் வரும் இதை யோசிக்கும் போது, பல விதமான பிலோசாபிக்கல் தாட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட கேள்விகள் அவருக்கு எழுந்தது எங்க? ஜெர்மனில இருக்கும்போது. ஆனா அவருக்கு பதில் அங்க இருந்து வரல. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அவரு
உடனே பரப்பிட்டு இங்க இந்தியாவுக்கு வந்துட்டாரு. 12 வருஷம் ஒரு துறவிய போல, ஒரு மாங்கு போல பல மொனாஸ்ட்ரிஸ்ல தங்கியிருக்காரு. புத்த விஹாரங்கள் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், மாயாப்பூர் வெஸ்ட் பெங்கால்ல, அதுக்கப்புறம் ஹிமாலயாஸ், இந்த மாதிரி பல இடத்துல இருக்காரு. இந்த 12 வருஷ காலத்துல 3 வருஷம் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ப்ரொஃபஸரா வேற இருக்காரு ரிஷிகேஷ் யூனிவர்சிட்டி. தன்னுடைய 12 வருஷ ஆராய்ச்சிக்கு பின்னர் திருப்பி ஜெர்மனிக்கு போயிருக்காரு. அங்கு போக்குடைன்னு ஒரு மிகவும் தேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து இவருடைய ஆசான்னு வச்சுக்கலாமே, ஒரு மென்டர் அண்ட் கைட். அவங்க 2 பேரும் சேர்ந்து 1996ல இந்த அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் சேர்ந்து அவர் இது பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட் பண்ணும்போது 1996 அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மாதிரி இல்லையா, அதுக்கு வந்து பல விதமான டாக்டர்ஸ், பிசிஷியன்ஸ், தெரபிஸ்ட், என்ஜினியர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா. அப்படி தேவைப்படும் போது முக்கியமா என்ன ஆகுதுன்னா பலவிதமான பொருள் செலவு தேவை, பணம், பொருட்கள், மனித ஆற்றல், இதுக்கெல்லாம் பணம் தேவை. அப்பதான் கிறிஸ்டியன் ஹார்பர்ன்றவரை போய் கான்டாக்ட் பண்றாங்க. கிறிஸ்டியன் ஹார்பர்ன்றவர் யாருன்னா, அவர் வந்து மார்க்கஸ் பிகே அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி கத்துக் கொடுக்கும்போது 3 வருஷம் அவருடைய மாணவராக இருந்தவர் ரிஷிகேஷ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த நபர் என்ன பண்றாரு, முதலே ஆல்ரெடி சூப்பர் ஃபண்ட் ஒரு கம்பெனி மூலமா பல கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணியிருந்தவர். அது மட்டும் இல்லாம அவர் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஒரு நிறைய வீகன் ரெஸ்டாரண்ட்ஸ் வேற நடத்தின்னு இருக்காரு. இவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து ஃபண்ட் பண்ணுங்க 1996ல 100 மில்லியன் யூரோஸ் டொனேட் பண்ணிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், ஒருத்தர் ஃபண்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு லாப நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா, லாபம் பாக்குறதுக்காக அவர் பண்றாங்க. அதுவே ஒருத்தர் டொனேட் பண்றாங்கன்னா அன்னைக்கே அவர் வந்து இது ஒரு உன்னதமான ஒரு டெக்னாலஜி, இது மனித குலத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது அன்றையே கற்றுக்கொண்டார். அவர் 2 பேரும் சேர்ந்து மார்க்கஸ் பிகே அவர்களும் கிறிஸ்டியன் ஹார்பரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் பெர்லின்ல அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ், மெயின்ஸ் என்ற இடத்துல அவங்களோட ப்ரொடக்ஷன் சென்டர், டிரான்ஸ்ஜன் கேசல்ல R&D சென்டர் இன்றளவும் இந்த ஆபீஸ்கெல்லாம் இயங்கி கொண்டு வருகிறது, பெரும் அளவில் இயங்கி கொண்டு வருகிறது. பல வருட 10 வருட ஆராய்ச்சிக்கு பின்னர் முதல்ல 2006ல அவங்க வெளியிட்ட முதல் கருவி தான் இந்த டைம் வேவர், வெள்ளை கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, சோனி வயம் அந்த மிஷின். இதுல நம்ம முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, பிசிக்கல், மென்டல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், இந்த 4 லேயர், பிசிக்கல், மென்டல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், இந்த 4 லேயர்ல இருக்கிற நூத்துக்கணக்கான ஃப்ரீக்வன்சில அதை கேப்சர் பண்ணி அதை அவங்க எல்லாமே சரியான ஒரு விகிதத்துல இருக்கா, சரியான பர்சன்டேஜ்ல, சரியான இடத்துல, சரியான விகிதத்துல இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு குவாண்டம் சென்சர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் இந்த இதுல. இன்னொரு பகுதி வந்து ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர். இந்த எதெல்லாம் வந்து ஒரு சரியான ஃப்ரீக்வன்சி இயங்கவில்லையோ அதை இந்த ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர் வைப்ரேட் செய்து அதை சமன் செய்து இட் வில் ஹார்மோனைஸ் இட். இந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒரு 2 எலக்ட்ரோட் வச்சிருக்காங்க. அந்த அம்மா வந்து இப்போ 4 லேயர், பிசிக்கல், மென்டல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லேயர், இதுல போய் அவங்களுக்கு அனாலிசிஸ் நடக்குது. நாம நடக்கும் அத்தனை நல்லத்திற்கும் இல்லை கெட்டதற்கும் காரணம் இந்த 4 லேயர் தான், பிசிக்கல், மென்டல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல். இது 4 சேர்ந்தது தான் இட் இஸ் கால்ட் தி இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் ஆஃப் எ பர்சன். A human being has an information field. இந்த 4 கலவை தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். அதுதான் அந்த அனாலிசிஸ் பண்றாங்க. இந்த மிஷின் ஆபரேட் பண்றதுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கணும். அந்த டாக்டருக்கு ஒரு 2 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். இது வந்து 2006ல வெளியிட்ட உடனே ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2010க்குள்ள அவங்க எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ஃப்ரீக்வன்சிஸ் கிளவுட்ல போட்டாங்க. சோ இவங்க ஒரு தெரப்பி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்தியாவில கூட இருக்கு. இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 50-60 எக்யூப்மெண்ட் இருக்கு. டெல்லி, பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத், சென்னையில கூட நுங்கம்பாக்கத்துல ஒருத்தர் வச்சிருக்காரு, கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரப்பிக்கு கிட்டத்தட்ட 10,000 இருந்து 15,000 ரூபாய் ஒரே ஒரு செஷனுக்கு. ஒரு சின்ன உபாதை, ஒரு ஸ்லீப் ப்ராப்ளம் ஒரு 4-5 செஷன் முடிஞ்சிடும்.
பெரிய செஷன் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 செஷன் தேவை, கிட்டத்தட்ட 3-5 லட்சம் ரூபாய் ஆகும். எல்லாராலையும் இது கொடுக்க முடியாது இல்லையா? சரி, இதை வாங்கிடலாம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மினிமம் வெர்ஷனே 45 லட்சம், பெருசு 1 கோடி கிட்ட போகும். சோ மிஸ்டர் மார்க்கஸ் மிக்கே இதை கண்டுபிடிச்சவருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. ஏன்னா வெறும் பணத்தை படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கருவி போல இருக்கு இல்லையா இது. சோ இதை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஈஸியாகவும் சீப்பாவும் எடுத்துன்னு வரணும்னு பார்த்தாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த கம்ப்யூட்டர்ல நடந்த அதே புரட்சியை எடுத்துன்னு வரணும்னு பார்த்தாரு. கம்ப்யூட்டருக்கெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் மார்க் 1 ஒரு மெயின் ஃப்ரேம் கிட்டத்தட்ட 200K US டாலர்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 கோடி 2.5 கோடி இந்த காலத்து வேலையில. அது பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் சைஸ்க்கு இருக்கும். அது ஒரு சாதாரண ஒரு 2+2=4 சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணனா கூட அது பெரிய ஃபீட் பண்ணணும். அது ஒரு பஞ்ச் கார்டு, அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கணும். ஆனா பிற்காலத்துல ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்த பிறகு என்ன பண்ணாரு, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டிங்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாரு. அப்ப அந்த ஒரு ரூம் அளவுல இருந்து ஒரு பில்டிங் அளவுல இருந்தது ஒரு டெஸ்க்டாப்லயே போட்டாரு. கீபோர்டு எடுத்துட்டு வந்தாரு, அது மானிட்டர் எடுத்துட்டு வந்தாரு. சோ மேலும் வசதியாக மாறியது. அதே சைஸ் இது சின்னதாக. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அது மொபைல் போன்ன்ற கையில வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா பன்மடங்கு இதெல்லாம் விட பன்மடங்கு ஹையர் கெப்பாசிட்டி இருக்கிறது, ஹையர் ப்ராசஸிங் பவர் இருக்குது. இதையே தான் மார்க்கஸ் மிக்கே செய்து 2013ஆம் ஆண்டு இந்த ஹீலி அப்படின்னு நான் வச்சிருக்கேன், ரைட் கையில இருக்கு பாருங்க, நானும் போட்டு இருக்கேன். இந்த ஹீலியை வெளியிட்டார். இந்த லெப்ட் கையில இருக்கிறது அது அந்த டைம் வேவர், இது ஹீலி. இந்த டைம் வேவர் செய்யக்கூடிய 70% வேலைகளை இது செய்யும், இந்த ஹீலி செய்யும். அதுலயே 2 எக்யூப்மெண்ட் சொன்னேன், 2 போர்ஷன் சொன்னேன். ஒண்ணு குவாண்டம் சென்சர் கூட ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர், இதுலயும் 2மே இருக்கு, மினியேச்சரைஸ்ட் போர்ஷன். ஆனா இதுல சின்னதா ஏன் இருக்குன்னா எல்லா ஃப்ரீக்வன்சியும் கிளவுட்ல இருக்குங்க. அதோடைய அறிவுபூர்வமான அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் தூக்கி ஏஐல கிளவுட்ல வச்சுட்டாங்க. ஸோ ஏஐ வச்சுட்டதுனால என்ன ஆச்சுன்னா தானா அனலைஸ் பண்ணி தானே அது சொல்யூஷனும் கொடுக்கக்கூடிய திறன் இருக்கு. இதை போய் நீங்க ஒரு கவர்மெண்ட்லயோ இல்ல ஒரு மருத்துவர் இதுலயே சொன்னீங்களா, குழுவுல சொன்னீங்களா, என்ன சொல்லுவாங்க, ஒத்துப்பாங்களா இமீடியட்டா? ஸோ 2013 அதை வெளியிட்ட உடனே 2014 உடனே எடுத்துன்னு யூஸ் பண்ணுன்னு சொல்லிடலாம். 1 வருடம் 2 வருடம் இல்லை, 6.5 வருடம் அதை செக் செய்து தரோவா டெஸ்ட் பண்ணி பிளசிபோ ட்ரையல்ஸ், பிளைண்ட் ட்ரையல்ஸ், சைட் எஃபெக்ட் ட்ரையல்ஸ், ஒரு பல விதமான ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணி 2019ஆம் ஆண்டு நடுவில் தான் அதை அப்ரூவ் பண்ணாங்க. சரிங்களா? இந்த எக்யூப்மெண்ட் 70% அந்த டைம் வேவர் பண்ணக்கூடியது இது செய்யும். வேற என்னன்னா செய்யும்ன்றது வீடியோல பார்ப்போம். Experience Healy, smart device developed for you to live a balanced life with confidence and comfort. The Healy is a high-tech wearable to support and empower you through a multifaceted approach. It uses individualized microcurrent frequencies, IMF programs, with over 9 million different frequencies designed to promote well-being and vitality. All things in the universe are constantly in motion and vibrate at various frequencies. These frequencies are known to bring form, order, and coherence. Even your body is a system that will only thrive when in natural balance and order. This is where the Healy comes in to harmonize your bioenergetic field. You can operate the device with the Healy app, bringing balance to key aspects of your life. Working, exercising, relaxing, sleeping, and many more. Made in Germany, this innovation was developed by doctors, scientists, and engineers, bringing to life Marcus Schmieka's vision of making holistic health accessible to every human being on this planet. Not only that, the device is also patented and supported by studies designed to fit into your lifestyle. The Healy is compact, travel-friendly, light in weight, and big in impact. Whether you're a holistic health enthusiast, high achiever,
or someone aiming to do better. Find a sense of belonging in a network of like-minded people seeking a fulfilling future. Healy, frequencies for your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு அங்கத்திற்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி. இப்ப நீங்க தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அருமையான ஃப்ரீக்வன்சி. அதுக்கு ரூட் காஸ் என்னன்றது கண்டுபிடிச்சு அந்த கரெக்டான ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும். இப்போ உங்க குழந்தைங்க சரியா படிக்கல, அந்த மொத்த அந்த ஸ்டடின்ற ஒரு லைஃப் சைக்கிளுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் விடுங்க. உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணும், ப்ராஸ்பெரிட்டிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. உங்களுடைய டர்ன் ஓவர் இல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஓகேங்களா? நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கு. எக்ஸசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மூடு கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஓகே, சோ இது மாதிரி வாழ்க்கையின் ஒரு ஒரு அங்கத்திற்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சயின்டிபிக் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் குவாண்டம் பிசிக்ஸ், மேட் இன் ஜெர்மனி. இதுல முக்காவாசி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பேட்டன்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா, இந்த 2019 அவங்க வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னு சொன்னோம். அதுல கிடைச்ச இந்த ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் தான் யூரோப்பியன் மெடிக்கல் யூனியன் வந்து இட்ஸ் a medical device for treatment of chronic pain, fibromyalgia, skeletal pain, migraine, as well as supported treatment of mental illness such as depression, anxiety and sleep disorders. அதே மாதிரி அமெரிக்கால ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டிஸ் FDA அவங்க வந்து இந்த கிளாஸ் 2 மெடிக்கல் டிவைஸ்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த மாதிரி 67 சர்டிபிகேட்ஸ் இருக்கு. ஏன்னா 67 நாடுகள்ல நம்ம ஆல்ரெடி இருக்கோம், அப்ரூவல்ஸ் இருக்கு. இன்னும் 16 நாடுல இந்த வருஷம் மட்டும் லான்ச் பண்ண போறோம். GCC இமீடியட்டா லான்ச் பண்றாங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ். இப்ப பாத்தீங்கன்னா முதல்லதே நான் சொல்லியிருக்கேன், நாம் உட்கொள்ளும் ஒரு ஒன்றுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு ஒரு இமோஷனுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. சோ இந்த ஃப்ரீக்வன்சியை கண்டறிந்து எதுல குறைபாடு இருக்கோ அதை வைப்ரேட் செய்வதுதான் ஒரு முறை இல்லைங்களா? அந்த முறையை வந்து ஒரு முறை அது உள்ள செலுத்தும் ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் எலக்ட்ரோட்ஸ் நம்ம கையில கருப்பா கட்டியிருக்காங்க, அது வழியாதான் அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் வழியா போகும். இன்னொரு முறை என்னன்னா, இப்போ தலைவலி, மைக்ரைன், கண்ணு வலி, காது வலி இதுவாக இருந்ததுன்னா இந்த இயர் கிளிப்ஸ் போடுவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா இந்த பியூர் அண்ட் இப்ப மூணாவது முறை பாத்தீங்கன்னா அட்ஹெசிவ் எலக்ட்ரோட்ஸ். இந்த கழுத்து வலி, முதுவலி, லோயர் இதெல்லாம் இருந்தீங்கன்னா அட்ஹெசிவ் எலக்ட்ரோட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நான் எந்த மெத்தடை யூஸ் பண்றது, என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றது, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றது, இதை பத்தி நீங்க எல்லாம் வந்து மனசை போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை. நீங்க ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. அந்த ஏஐ இருக்கு இல்லையா, அது தானா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மெத்தட்ல வேணும். இதுல பாத்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து பியூர் ப்ரோக்ராம், அது வந்து பிரேஸ்லெட்ல சொல்லுது. கழுத்து வலியா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ஹெசிவ் எலக்ட்ரோட்ஸ் இல்லைங்களா? அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஹீலி காயில் 4வது. அது எப்பன்னா 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இல்ல பேஸ் மேக்கர் வச்சிருக்கவங்க, இல்ல இந்த ஸ்டீல் ராட் பிளேட் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா இந்த மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சி உள்ள போய் என்ன பண்ணும் தெரியாது. சோ அதனால என்ன பண்ணுவோம், சேஃபா நமக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டா கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய வெளியில ஜீவகாந்த உடல் இருக்கு இல்லையா, அதுல கொடுத்துருவோம். இந்த ஓரான்னு சொல்லுவோம். இந்த ஜீவகாந்த உடல்ன்றது ஒரு ஃபில்டர், ஒரு ஃபயர் வால் மாதிரி. அதன் உள்ள வரும் அத்தனையும் அது உள்ள ஏற்றுக்கொள்ளாது. உடம்பு எது ஏற்றுக்கொள்ள முடியுமோ, வாட் இஸ் பேலட்டபிள் டு த பாடி ஒன்லி அது உள்ள அனுப்பும். சோ 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பேஸ் மேக்கர் வச்சிருக்கவங்க, இந்த ஸ்டீல் ராட்ஸ் பிளேட்ஸ் வச்சிருக்கவங்களுக்குலாம் தானா ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்பும். இதுதான் முக்கியமான 4வது முறை. இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ல மென்டல், பிசிக்கல், இமோஷனல், சக்ராஸ், லேர்னிங், பியூட்டி இது அத்தனையும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன முறையில கொடுக்குறாங்கன்னா ஆயுர்வேதா இது உள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க. 531 சித்தா மெடிசின்ஸ் இது உள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க. 110 அரோமா தெரப்பி ஆயில்ஸ் அது உள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க. 4 to 5 முறை ஹோமியோபதியை உள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க. சூசிலர் சால்ட் ஒரு முறை இருக்கு, அங்கங்க இருக்கிற உப்பு குறைபாடுகள் வச்சு ஒரு தெரப்பி கொடுக்குறது, அது உள்ள இருக்கு. ஆஸ்திரேலியன் புஷ் ஃபிளவர்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி பல விதம். ஏன் நம்ம மெரிடியன்ஸ் அக்யூபஞ்சர் இருக்கு இல்லையா, அந்த 14 மெரிடியன் பிளஸ் அந்த அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் உள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க. வர்மா, சக்ரா, இது
அத்தனையும் உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் பிராணிக் ஹீலிங் எவ்ரிதிங். இதுல என்னன்னா இந்த பிசிக்கல், மென்டல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல் நிறைய எக்யூப்மெண்ட்ல இருக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா வெல்த்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப். வீட்டுல ஏதோ பிரச்சனை, வீட்டுல இருக்க மனுஷாளுக்கு நடுவில், அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது ஒரே ஒருவரால் செய்யப்பட்டது மட்டுமல்ல. இந்த ஒரு லைனும் இது இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு. அதுல பாத்தீங்கன்னா லயனா பர்னாஸ் சொல்றாங்க, அந்த மலர் மருத்துவம், ஹோமியோபதியில மலர் மருத்துவம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கேரோலின் மெக்மெக்கன் சிண்ட்ரோம் ஒரு ஃப்ரீக்வன்சி தெரப்பியை பத்தி அவங்க 30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க 62,000 ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி ஒருத்தர் 25 பேர் இருக்காங்க, 25 ஃபீல்டுக்கு. எல்லாரும் மார்க்கஸ் பிகே ஃபவுண்டரோட சேர்ந்து வேலை செய்யறோம். முக்கியமா இதோடைய கோட்பாடு தான் என்ன, இது வாட் இஸ் பேசிஸ் ஆஃப் ஒர்க்கிங். இந்த 4 ஃப்ரீக்வன்சி, 4 தெரப்பி, 4 லேயர்னு சொல்லினே இருக்க முதல்ல இந்த 4 லேயர் பாத்தீங்கன்னா பிசிக்கல், மென்டல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், இந்த 4 சேர்ந்தது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த உடல் மேல அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம ஒருத்தருக்கு ஒரு யூனிக் ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஐரிஸ் ஆஃப் த ஐல ஒரு தனி ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்க எங்க இருந்தாலும் நம்ம அதை இந்த 4 லேயர்ல இருக்கிற குறைபாடுகளை கண்டுபிடிக்கணும். அந்த குறையை கண்டுபிடிக்கிறது யாரு? ஃப்ரீக்வன்சி, அந்த குவாண்டம் சென்சார்னு இல்லையா, அது கண்டுபிடிச்சு என்ன பண்ணும், நம்மளுக்கு தான் உள்ள கிளவுட்ல கிட்டத்தட்ட 9 கோடி ஃப்ரீக்வன்சிஸ் இந்த 2013 இருந்து 2019 வரைக்கும் பண்ண டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 9 கோடி ஃப்ரீக்வன்சிஸ் கிளவுட்ல கிளினிக்கலி டெஸ்டட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சியில போய் செக் பண்ணி அது என்ன சொல்லும், ஸ்மார்ட் போன்ல இருக்கிற அந்த ரிப்போர்ட்ல உன்னுடைய ஸ்கின் 7% அவே, யுவர் ஐஸ் 15% அவே, யுவர் லங்ஸ் ஆர் 20% அவே, யுவர் டைஜஷன் ஆர் கட் 17% அவே. ஸோ இத வந்து அந்த இதுல இருக்கிற குறைபாடை இது எடுத்துக்காட்டும். எது? குவாண்டம் சென்சார். இந்த ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர் என்ன பண்ணும், இதை வந்து வைப்ரேட் பண்ணி அதை சமநிலைக்கு எடுத்துக்கணும். இவ்வளவுதான். இதுதான் முதல் கோட்பாடு. இரண்டாம் கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ராபர்ட் ஓ பெக்கரோட புக் ஒண்ணு பார்த்தோம், ஜான் நார்டன்ஸ்டன், ராபர்ட் பெக்கர். அதுல பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கும் வெளிப்புற சுவர் ஒண்ணு இருக்கு. அந்த சுவர் என்னன்னா 60 to 90 மைக்ரோவோல்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று சொன்னாரு. அதுதான் வந்து நாம் உட்கொள்ளும் உணவு மற்றும் திரவ பொருட்கள் எல்லாத்தையும் எனர்ஜியா மாத்துறது, சக்தியா மாத்துறது. அதுதான் ஒரு ஜெனரேட்டர் மாதிரி. அது 150 மைக்ரோவோல்ட்ஸ்ல இருக்கும். இதை யார் சொன்னது? நம்மளா? இல்ல. அந்த புக்ல அவங்க வந்து செல் மெம்பரேன் பொட்டன்ஷியல் மாடல்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த பொட்டன்ஷியல் மாடல் பத்தி பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு அந்த வெளிப்புற சுவர் 60 to 90 மில்லிவோல்ட்ஸ் இருக்கணும். இருந்தா ஹெல்த்தியா யங்கா இருக்கும் செல்ஸ். அது 60க்கு கீழே போக இன்ஃப்ளமேஷன், ஏஜிங், சிக்னஸ். 30ல இருக்கும்போது சீழ்கட்டிகள் வரும். 30க்கும் கீழே போகும்போது என்னது? இந்த செல் மெம்பரேன் பொட்டன்ஷியல், அந்த வெளிப்புற சுவருடைய வோல்டேஜ். ஓகே, 30 மைக்ரோவோல்ட்ஸ் கீழே போகும்போது கேன்சர் கட்டிகள் வரும். இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கு இல்லையா, உள்ள அந்த ஜெனரேட்டர் மாதிரி, அதோடைய ஃப்ரீக்வன்சி 150ல இருக்கும்போது நாம் உட்கொள்ளும் உணவு மற்றும் பொருட்களில் இருந்து அது சக்தியை கிரகிக்கும் தன்மை 40% அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அதை வந்து புரோட்டீனை மாத்தி அதுதான் எனர்ஜி ஆகும். அது 70% அதிகமாகும். இப்போ வந்து நம்மளுக்கு உள்ள ரா மெட்டீரியல் அதிகமா வந்துருச்சு, சக்தி அதிகமா, அதை சேமிச்சு வைக்கணும் இல்லையா? அதை சேமிச்சு வைக்கும் திறன் 500 மடங்கு ஆகிறது எப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா 150 மில்லி மைக்ரோவோல்ட்ஸ்ல இருக்கும்போது. அந்த மைக்ரோவோல்ட்ஸ் 150 மைக்ரோவோல்ட்ஸ் இருக்கும்போது அட்ரினல் ட்ரைபாஸ்பேட்னு ஒரு அமினோ அமிலம் சுரக்குது. அதுதான் இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. இதையும் சொல்லிட்டு இப்போ 70 வருடத்திற்கு முன்னால் ஈன்ஸ்டைன் சொன்னதே நான் மேற்கோள் காட்டுகிறேன். ஃபியூச்சர் மெடிசன் வில் பி மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இல்லைங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி அவர்னா ஜோசியரா இல்ல குறி சொல்றாரு இல்லையே, ஒரு சயின்டிஸ்ட். நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவருக்கு 70 வருடத்திற்கு முன்னாலே தெரிந்திருந்தது. இதுதாங்க ஹீலி பண்ணது. We are moving away from chemistry based medicines to physics based medicines. இந்த காலகட்டத்துல 2022ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, இந்த மெக்கன்சி அண்ட் கோ கம்பெனி ஃபியூச்சர் ஆஃப் வெல்னஸ் வில் பி கனெக்டட் கஸ்டமைஸ். இப்பதான் எல்லாரும் ஒரு வாட்ச் இல்லாட்டி ஒரு ரிங் போட்டிருக்குமே, அது என்ன பிரச்சனைன்னு தான் சொல்லாது, சொல்யூஷன் கொடுக்காது. அதுவே வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்றாங்கன்னா,
researchers of advanced say that the more advanced technology which could give users the readout their state of health every day, offering possibility to enabling people to regulate their behavior and optimize their health. உங்களுடைய நிலையை கண்டுபிடித்து அதை சரி சமன் செய்து கொள்ளக்கூடிய டெக்னாலஜி வரும்ன்றாங்க. அதுதாங்க ஹீலி செய்து எப்போ பிப்ரவரி 15 22 இவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அது வந்துருச்சு. இந்தியாவுக்கு ஹீலி வரும்போது 2020 வந்துருச்சு. 2022 அதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல எடுத்துன்னு வந்துட்டாங்க உள்ள. ராகுல் பிரீத் சிங் ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க பாலிவுட் சவுத் இந்தியன் மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலரா ஒரு பேட்ச் ஒன்று போட்டிருக்காங்க கழுத்துல. அது பேர் வந்து லைஃப் வேவ் X39 ஸ்டெம் செல் பேட்ச். இந்த பேட்சோட இது பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும்? 2.5 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. அந்த காஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் எக்யூப்மெண்ட்டே வாங்கிடலாம். நியூரோபோனி ஃபிளெக்ஸ் கேப், இது ஒரு கேப் மாதிரி ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வெறும் 3 ஃப்ரீக்வன்சி, ஒரு 30,000 ரூபாய் வெறும் மைக்ரேனுக்கு. அதே மாதிரி நீதி வயோன்னு ஒரு மிஷின், அது 2 ஃப்ரீக்வன்சி, அது பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய். இப்போ என்னுடைய டெக்னிக்கல் பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டெஸ்டிமோனியல்ஸ், இதுல 3 பேஜ் இருக்கு டெஸ்டிமோனியல். ஒன்னு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேஜ். அந்த ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேஸ்புக் பேஜ். அங்க போனா கிட்டத்தட்ட 90,000 பேர் அது இது கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா பாத்தீங்கன்னா சியாரா சேஜ்ன்றவங்க, அவங்க என்னன்றாங்க, தன்னோட பிசிஓடி ப்ராப்ளம், விமன் ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப நல்லா கியூர் ஆச்சு. எப்போ? வெறும் கோல்டு சைக்கிள், டீடாக்ஸ் சைக்கிள் யூஸ் பண்ணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீலியா ஃபாக்ஸ் அப்படின்றவங்க ஒரு 68 வயசு லேடி, அவங்களுக்கு ஏக்ஸ், பெயின்ஸ், இன்ஃபிளமேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அவங்க என்னன்றாங்க, வெறும் இந்த கோல்டு சைக்கிள் யூஸ் பண்ணியே அவங்களுக்கு எல்லா விதமான உபாதைகளும் போயிடுச்சு, ஸ்லீப் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றாங்க. அவங்க இன்னும் டீப்பா ஒன்னும் பெருசா கூட பண்ணல, வெறும் இந்த டீடாக்ஸ் சைக்கிள். அதே மாதிரி இந்த ஆன்டி பேட்வல்ஸ்ன்றவங்க, அவங்களுக்கு மைக்ரேன் பல வருஷமா, டெய்லி ஆன்டிசீஷர் பில் இருந்தாதான் அவங்களால வாழ்க்கையை ஓட்ட முடியும். அப்படி இருந்தவங்க இந்த ஸ்டிமுலேஷன் என்ற செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிறைய பெயினுக்கு வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா மைக்ரேனுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் she is no longer into any medication அப்படின்றாங்க இதை எடுத்துட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி நிக்கோலா பார்பேன்றவங்க, அவங்க வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி அவங்க சாப்பாட்டுல கொஞ்சம் வேற ஏதாவது மாற்றம் பண்ணா கூட அவங்களுக்கு ரேஷஸ் வந்துடும். அப்படி ஒரு டெலிகேட் ஸ்கின். அவங்க என்னன்றாங்க, பியூட்டி ஸ்கின்ன்ற ப்ரோக்ராம் 18 நாள் எடுத்து அவங்க கடைசி அவங்க 4 வரிகளை பாருங்களேன். I am 39 after Healy. I swear to God, my facial skin didn't look this good even in my 20s. தன்னோட 20வது வயசுல கூட, 39 வயசு அவங்க, 20வது வயசுல கூட இவ்வளவு ஹெல்த்தியா இல்ல அப்படின்றாங்க. அதே மாதிரி பாலைன் அப்படின்றவங்க அவங்களோட ஹஸ்பண்டோடைய ப்ராஸ்ட்ரேட் பத்தி சொல்றாங்க. நான் தான் முதலே சொன்னேன், மடிப்புக்கு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. இன்னும் 2 யூடியூப் சேனல் இருக்குங்க. எலிவேட் ஹீலிங் நோட் பண்ணிக்கோங்க. எலிவேட் ஹீலிங்ன்ற ஒரு யூடியூப் சேனல். அதே மாதிரி குவாண்டம் ஹீலிங் வாய்ஸஸ். இந்த 2 யூடியூப் சேனலும் பிளஸ் இந்த ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு இல்லையா, இதுல போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. லேர்னிங்க்கு, பசங்களுடைய குழந்தைங்களுடைய லேர்னிங் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். இன்டர்நெட் டி அடிக்ஷன், ஆல்கஹால் டி அடிக்ஷன், ட்ரக் டி அடிக்ஷன் எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 72 விதமான உபாதைகளுக்கு விதவிதமான விட்டமின்ஸ், மினரல்ஸை கொடுத்து இதுல டிஜிட்டல் நியூட்ரிஷன் ஒரு 72 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த அம்மா பலவிதமான வேலை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய உடல் இடையை குறைக்கிறதுக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிருக்காங்க, அவங்க டயட்ல இருந்திருக்காங்க, ஒண்ணுமே ஆகல. ஜஸ்ட் டிஜிட்டல் நியூட்ரிஷன் எடுத்து 12 கிலோ குறைச்சிருக்காங்க. யூஸ்வலா உடல் பருமனா இருக்கவங்க எடையை குறைச்சா அவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபிளாப் ஸ்கின் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம டைட் பாடி அண்ட் எனர்ஜிக் டிஸ்போசிஷன். நான் வந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாலே என்னுடைய வெயிட் வந்து 96.5, இப்போ 85.5ல இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது ஒரு மிராக்குலஸான ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி ஜாப், ஸ்லீப், அதுக்கும் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. காலங்கத்தால நீங்க போகும்போது சில லாங் லீவுக்கு அப்புறமாலாம் ஒரு லீவ் போட்டுடலாமாலாம் ஒரு ஐடியா வரும். அதுக்கு ஆக்டிவேஷன் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ். அதே மாதிரி பேலன்ஸ் டவுன். நீங்க ஒரு பெரிய மீட்டிங்ல போய் பேசணும், கை லைட்டா நடுங்குது, கால் நடுங்குது,
பேலன்ஸ் நர்வ் வில் ஹெல்ப். ஈவினிங் வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கு, ஃபெட்டிக், எக்ஸாஷன் அக்யூட் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதுக்கு ஒரு தனி ப்ரோக்ராம். ஸ்லீப் இதை அனலைஸ் பண்ணி விதவிதமான ரூட் காஸ்க்கு விதவிதமான ஸ்லீப் சொல்யூஷன் கொடுக்கும். எந்த விதமான மாத்திரையும் இல்லாமல் அருமையான ஸ்லீப். பல பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இதுல பியூட்டி என்னன்னா, இதுல வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 1000 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ப்ரோக்ராம் இருக்கு. பல வெட்டனரி டாக்டர்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி இருக்கார் இல்லையா, நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் உடைய ஃபவுண்டர், அவர் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. இந்த சின்ன எக்யூப்மெண்ட் பத்தியே நம்ம பேசின்னு இருக்கோம். அதுல இன்னொரு எக்யூப்மெண்ட் இருக்கு, மேக் ஹீலி அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட். அந்த எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல சக்கர அலைன்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த சக்கர அலைன்மெண்ட்டுக்கு இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு 1/2 மணி நேரத்துல சக்கர அலைன் ஆயிடும். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. யூஸ்வலா இதெல்லாம் இந்த சாதகங்கள் எல்லாம் பண்றவங்க ரொம்ப சாதாரண வேலை இல்லைங்க சக்கர அலைன்மெண்ட். அதை வந்து 1/2 hour ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணிருக்குன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. இதுல வந்து ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஓகேங்களா, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு. டீடாக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஓகேங்களா, கோஹெரன்ஸ் ஒன்று இருக்கு, காஸ்மிக் growth. ஓகே, இது மாதிரி பல விதமான இதுல பாத்தீங்கன்னா ஃபேமிலி இதுக்கு, ப்ராஸ்பரிட்டிக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சின்ன எக்யூப்மெண்ட் பத்தியே நிறைய பேசிடுவோம், இன்டர்னல் வெல்பீயிங். இதை பத்தி கொஞ்சம் பேசுவோம், ஓகேங்களா. இது வந்து ஒரு பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். இதுல என்ன ஆகும்னா வெளிப்புற அட்மாஸ்பியர்லயே சரி செய்து போகணும். கிளாசிக்னு ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அது ஒரு 24 ப்ரோக்ராம்ஸ் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு. வாட்டர் 24 விதமான ப்ரோக்ராமிங் பண்ணலாம் வாட்டர், ஓகேங்களா. கோஹெரன்ஸ்னு ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்ன ஆகும்னா நம்மளுடைய இந்த வாட்டரை வந்து கோஹெரண்ட் வாட்டர் ஆகும். அதுனா என்னது கோஹெரண்ட் வாட்டர்? இந்த கேஞ்சஸ் வாட்டர் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் H2O கிடையாது, H3O2, ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அயன் இருக்கும். இட்ஸ் கால்ட் அயோனைஸ்ட் வாட்டர். இந்த அயனைஸ்ட் வாட்டர் என்ன ஆகுதுன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நோய் இருந்தால் அதை விரட்டுறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். உடல் உபாதைகளை சரி செய்வதில் ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி மார்னிங் ஃபாஸ்டிங், நூன் ஃபாஸ்டிங், ஈவினிங் ஃபாஸ்டிங் 3 ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ஃபாஸ்டிங் அப்ப நீங்க அந்த தண்ணி குடிச்சீங்கன்னா, ப்ரோக்ராம் பண்ண தண்ணி, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இது இருக்கும் ஸ்லீப், பல விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 24 வாட்டர் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அட்மாஸ்பியர், இதுதான் ரொம்ப மிராக்குலஸ். அதுல அட்மாஸ்பியர்ல எனர்ஜி கிளென்சிங், எனர்ஜைசிங், ஏன் உங்களோட மனசை அமைதிப்படுறதுக்கு. ஒருத்தர் இப்ப முக்காவாசி இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை அவங்களுக்கு, ஒருத்தரை வந்து அவங்கள வாய் விட்டு அவங்களை பேச வைக்கிறத பெரிய விஷயம். இதுல வந்து ஹார்ட் ஓப்பனிங்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதை போட்டாலே போதும், எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அவங்கள பேச வைக்கலாம். மனம் திறந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஓகே, உடனே அவங்க மனம் திறந்து பேசினாங்கன்னா என்ன பிரச்சனை தெரியும், அவங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா. அதே மாதிரி அவங்களோட அமைதிப்படுத்துறதுக்கு காஸ்மிக் growth, கோஹெரன்ஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி 24 ப்ரோக்ராம். ஃபேமிலியில பிரச்சனை இருந்தா கூட அது ஃபேமிலி ஹார்மனின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ப்ராஸ்பரிட்டிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது ஒரு பெரிய பூஜை பண்ண மாதிரி வச்சுக்கோங்க, லட்சுமி பூஜை பண்ற அளவுக்கு எஃபெக்ட் வரும் அந்த ப்ராஸ்பரிட்டி ப்ரோக்ராம். இதுதான் அட்மாஸ்பியர்ல 24 ப்ரோக்ராம். மேக்மெக்கின்ஸ், இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கைரோபாக்டர், முதல்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா வந்து தன்னுடைய 30 வருடத்து வாழ்க்கையின் 30 வருடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி 62,000 ஃப்ரீக்வன்சி. இந்த எக்யூப்மெண்ட்டும் அந்த அம்மாவுடைய இதுவும் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வச்சிருந்தா அவர் வீட்டுல ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருக்க மாதிரி, ஹோம் பிசியோதெரபிஸ்ட் இருக்க மாதிரி நடக்கும், ஓகேங்களா. சோ இப்போ வந்து முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வருகிறோம். இது என்ன விலை? 4 மாடல் இருக்கு இந்த ஹீலில. ஒண்ணு வந்து டிஸ்கவர், அது வந்து வெறும் உடல் உபாதைகளுக்கு, அது 75,000 ரூபாய். அதே மாதிரி இவால்வ், உடல் மற்றும் மனம் சார்ந்த உபாதைகளுக்கு, அது 2,34,000 ரூபாய். இந்த வருஷம் வந்து இந்த மாசம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 35% கொடுத்து அது 1,52,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஹீலி இவால்வ், ஹீலி ப்ரோ ப்ரொஃபஷனல், அது பாத்தீங்கன்னா இது 3 கலந்தது. அது வந்து பாடி, மைண்ட் அண்ட் சோல், இது 3த்துக்குமே 3,70,000. அதே மாதிரி 35% டிஸ்கவுண்ட்ல 2,42,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஹீலி அப்சீடியன் நான் வச்சிருக்க பாருங்க, கருப்பு கலர், அது என்னன்னா அது வந்து லைஃப் லாங், இன்றிலிருந்து இருந்து லைஃப் லாங், இன்னும் பல வருடங்களுக்கு என்ன புதுசா வந்தாலும் அது உங்களுக்கு ஃப்ரீயா இந்த எக்யூப்மெண்ட். அது 4,70,000 ரூபாய். அதுல டிஸ்கவுண்ட் கிடையாது. ஏன்னா வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் வர்றதுனால அதுல டிஸ்கவுண்ட் கிடையாது. அதே மாதிரி 4 மாடல் இருக்கு.
மேகிலி இருக்கு. இந்த டிஸ்கவர்னு ஒன்று இருக்கு, அது வெறும் இந்த கிளாசிக் ப்ரோக்ராம் மட்டும் இருக்கும். இந்த இவால்வ்னு ஒன்று இருக்கு, நம்மள 4 செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். கிளாசிக், அப்புறம் அட்மாஸ்பியர், வாட்டர் அண்ட் மேக்மெக்கின்ஸ். இதுல வந்து கிளாசிக் ஸ்டாண்டர்டா வந்துடும். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு வயசானவங்க வீட்டுல இருக்காங்க, உங்களுக்கு அந்த பிசியோதெரபிஸ்ட் மாதிரி ஒரு இது தேவை, அதனால நீங்க ஒரு மேக்மெக்கின்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வந்து தண்ணியில ரொம்ப இதுவா இருக்கீங்க, அந்த வாட்டர் ப்ரோக்ராம் மட்டும் எடுத்துக்கோங்க கிளாசிக். இல்லையா நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேன், உங்க ப்ராஸ்பரிட்டி தேவை, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்க உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னா அட்மாஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல ஏதாவது 2 கிளாசிக் கூட எது ஒன்னா எடுத்துக்கலாம். இதுக்கு இதோட விலை 1,49,000. அதே மாதிரி இந்த ஹீலி ப்ரோ, அந்த மேக்கிலி ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 3,14,000 ரூபாய். இது மூணுமே சேர்ந்து, எல்லாமே 4 ப்ரோக்ராம் சேர்ந்தது. இந்த அப்சீடியன் இதுலயும் ஒரு இது மாடல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபியூச்சரா வர எல்லா ப்ரோக்ராம்ஸும் இதுல வரும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் 2 வருட வாரண்டி, என்ன ஆனாலும் அது ரிப்ளேஸ் பண்றோம். அந்த 2 வருடத்திற்கு மேல என்ன பிரச்சனை ஆனாலும் 30,000 ரூபாய், 27,000 ரூபாய் இப்போ அவ்வளவுதான். அப்ப ஏன்பா இது 3 லட்சம் 2 லட்சம் இதெல்லாம்? அதெல்லாம் சாஃப்ட்வேர், கிளவுட்ல இருக்கிற சாஃப்ட்வேர். கிளவுட்ல மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் இருந்தா மாசம் மாசம் அதுக்கு ஒரு ரினியூவல் கொடுக்கணும், இல்ல ஆனுவல் ரினியூவல். இந்த அப்படிலாம் கிடையாது. ஒன் டைம், லைஃப் டைம். ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா லைஃப் டைம், நோ கொஸ்டின் ஆஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வாங்கின உடனே 14 நாள் புக்கிங் பீரியட்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு மன திருப்தியும் இல்லை என்றால், அவர்கள் சொன்னது போல இது வேலை செய்யவில்லை என்றால், நீங்கள் அதை எந்த வித கேள்வி இல்லாம நீங்க திருப்பி அமைச்சிட்டீங்கன்னா ஒரு பைசா டிடக்ஷன் இல்லாம உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா 6 முறை பயன்படுத்துதல, இல்ல 2 நாள் பயன்படுத்துதல கிட்டத்தட்ட நல்ல ரிசல்ட் வருது. 94% பேர் மற்றவர்களுக்கு இதை பரிந்துரை செய்கிறார்கள். சரிங்களா? இத்துடன் என்னுடைய பிரசன்டேஷன் முடித்துக் கொள்கிறேன். I will allow people to ask any questions, and தயவு செஞ்சு சாட்ல கேளுங்க. ஓகேங்களா? எந்த விதமான கேள்வியா இருந்தாலும் I am ready to answer. Please put it on the chat. Chat open பண்ணிட்டேன். Any questions? Any questions? ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நீங்க சாட்ல டைப் பண்ணுங்க. எந்த ஒரு கேள்வியுமே இல்லையா? நீங்க இப்ப இந்த பிரசன்டேஷனை பார்த்த உடனே உங்களுக்கு லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போங்க. மேடம், யோகா அதெல்லாம் வந்து லோ காஸ்ட்னு சொல்ல முடியாது மேடம். அதுல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தீர்வு இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே. ஓகேங்களா? இது உங்களுக்கு கருத்துன்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100% டெஸ்டட் சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் கியூர். அவ்வளவுதான். நீங்க ஆல்ரெடி ஹீலி வச்சிருக்கீங்களா மேடம்? இது தர்மி மேடம், நீங்க ஹீலி வச்சிருக்கீங்களா? இல்ல இனிமேல் தான்? ஓகே. அப்ப நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து நிறைய யார்கிட்ட வாங்குனீங்கன்னு தெரியல. உங்களுக்கு கொடுத்தது யார் மேடம்? எங்க இருந்து நீங்க கான்டாக்ட் பண்றீங்க? சென்னை. ஓகே. சென்னையில பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சென்னையில ஒரு ட்ரைனிங் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் இன்னைக்கு நேத்து கூட நைட் ஒரு ட்ரைனிங் இருந்தது. இதை இதை எப்படி யூஸ் பண்றது, இது எப்படி இதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது மத்தவங்களுக்கு, இது முதல்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸே நம்ம விற்க சொல்ல மாட்டோம். ஓகேங்க? there is no question of asking you to sell. The 4-stage process: buy, use,
எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? நீங்க என்னதான் எத்தனை வீடியோ பார்த்தாலும், எத்தனை பிரசன்டேஷன் பார்த்தாலும், எத்தனை டெஸ்டிமோனியல் பார்த்தாலும், நீங்க உங்களுடைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம அந்த கன்விக்ஷன் வராது. So it is by use experience and then share. Just share. You don't have to sell it. And அவங்களுக்கு பிராப்தம் இருந்ததுன்னா இட்ஸ் a very very divine device. ஆட்டோமேட்டிக்கா வாங்குவாங்க. எனக்கே பல பேருக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஒரு ஹோட்டல் ஓனர் 3 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு கேஷ் சம்பாதிக்கிறவரு, அவரால் 8 மாசம் அவரால் வாங்க முடியும். 8 மாசம் அவரால் வாங்கவே முடியும். Have I answered your question, madam? Please அந்த ட்ரைனிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. பல ட்ரைனிங்ஸ் இருக்கு. ஹவு டு கோ அபவுட் இட். சனிக்கிழமை உங்களோட அப்ளைன் யாருன்னு தெரியல. நீங்க வாரம் சாட்டர்டே எங்களுக்கு இந்த வாரம் கூட we have a training. Please do come. அவசியம் ஜாயின் பண்ணுங்க. Any other questions? There are not much of questions. Nandri, looking forward to seeing all of you as part of the Healy family. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.